வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு. திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் டாக்டர். வணக்கம். அரசியல்ல களம் ரொம்ப பரபரப்பாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். 4 முனை போட்டி. அ மூவர் அனுபவப்பட்டவர்கள். ஒரு புது வரவு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆ இதுல முக்கியமான ஒரு சர்ச்சை தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ஸி இளைஞர்கள் அரசியல் களத்தை எப்படி பார்க்குறாங்க? ஏற்கனவே இருந்த அடுத்த அதற்கு முந்தைய தலைமுறைகள்லாம் எப்படி பார்க்குறாங்க? அப்படிங்கிறது தான். இப்போ 2 தலைமுறைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் கோஷன்ட்ங்கிறது இருக்கு. ரேஷனல் கோஷன்ட்ன்னு இருக்கு. அதாவது நம்ம மீது நம்ம அபிமானம் வைத்திருக்கக்கூடிய தலைவர்களோட நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் ஒரு பக்கம். ஆனா, அத தாண்டி கொஞ்சம் ரேஷனலா பகுத்தறிவோட சிந்திக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த பேலன்ஸ் இப்போ டில்ட் ஆயிருக்கு ஜென்ஸில அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ கமல் மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சப்பயும் இதேதான் இருந்துச்சு. ஆனா என்ன அப்ப அந்த அலை ரொம்ப கம்மியா இருந்துச்சு. கான்டெம்பரரியா இருக்கிற சினிமா ஃபீல்டுல ஒரு உச்ச நிலையில இருக்கிறதுனால, இவருக்கு இன்னும் அதிகமான ஒரு கிரேஸும், ஃபேன் இதுவும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த தூங்காவனம்னு ஒரு படம் வந்துச்சு. ம். தூங்காவனம், வேதாளம், அப்புறம் இன்னொரு படம் ஏதோ ஒரே டைம்ல வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அப்ப நான் தியேட்டர்ல பார்க்கும்போது இன்டர்வல்ல வேதாளத்துக்கு பயங்கர சவுண்டு. அப்புறம் இன்னொரு படம் வந்துச்சு. தூங்காவனம் ட்ரெய்லர் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. பட் சுத்தமா தியேட்டர்ல சவுண்டே இல்ல. இது என்னன்னா, இதே ஒரு கமல் பட ட்ரெய்லர் 10 வருஷத்துக்கு இன்னும் 10 வருஷம் முன்னாடி வந்துருந்துச்சுன்னா, தியேட்டர் பயங்கரமா இருந்திருக்கும். அப்ப இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஒரு அஜித் படமோ, விஜய் படமோ வரும்போது அவங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்காது. வேற ஒருத்தர் இருப்பாரு. இப்ப விஜய்க்கு ஏன் இவ்வளவு கிரேஸ் இருக்குன்னா, அவர் அந்த அந்த இதுல இருக்கிறப்பயே அரசியலுக்கு வந்ததுனால இவ்வளவு ரசிகர்களை நம்மளால பார்க்க முடியுது. ம். அ அ அதுதான் வித்தியாசமே தவிர, அப்ப புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு குடுப்போம். இவர் பார்க்கட்டுமே, எங்க தான் இதுன்ற இந்த பேச்சுக்கள் எல்லாமே ரொம்ப பழமையான ஒவ்வொரு தேர்தலிலுமே புதுசு புதுசா சீமானுக்கு ஓட்டு போடுறவங்களும் சரி, ஓட்டு போட்டவங்களும் சரி, கமல் தனியா நிக்கும்போது கமலுக்கு போட்டவங்களும் சரி, எல்லாமே முன்வைக்கிற கருத்துக்களை தான் இவர்களும் பேசுகிறார்கள். ஆனா என்ன இவங்க கிட்ட ஒரு தர்க்க ரீதியான ஒரு பேச்சை முன்வைப்பதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாம இருக்கு. வாய்ப்புனா அதற்கான அதை ரிசீவ் பண்ணுகிற ஆண்டனாவே அவங்ககிட்ட இல்ல. அவங்ககிட்ட ஒன்லி அவுட் கோயிங் தான் இருக்கே தவிர, இன்கமிங்கே கிடையாது. அவங்க நம்ம என்ன சொல்றோன்றதையே காது குடுத்து வாங்குற நிலைமையில இல்ல. நீங்க என்ன எழுதுங்க. நீங்க எவ்வளவு லாஜிக்கலா எழுதுங்க. சின்னதா எழுதுங்க, பெருசா எழுதுங்க. என்னத்தையாவது கமெண்ட் போடுறது, படிக்காமயே கமெண்ட் போடுறது. எ அதான் அவர் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு அன்பு ஒரு ரேஷனல் திங்கிங்க கண்ணு மறைக்குதா? இத இது நம்ம அன்பு இல்ல. சென்சிபிளா யோசிச்சு பார்க்கணும் இது அப்படின்னு. இன் பைத்தியக்காரத்தனமா இருக்கு இது. இது அன்பு என்பது என்ன? இப்ப அப்பா, அம்மா மேல வைக்கிறது அன்பு. நமக்கு யாரோ நல்லது செய்றவங்க மேல வைக்கிறது அன்பு. உண்மையா சொல்லப்போனா, உன் மேல தான் விஜய்க்கு அன்பு இருக்கணும். விஜய்க்கு யார் மேல அன்பு இருக்கணும்? எப்பா ஒரு ரூ. 300 டிக்கெட், ரூ. 150 டிக்கெட்ட ரூ. 3000க்கு வாங்கி பார்க்குறானே, நீ ரொம்ப நல்லவன்டான்னு விஜய்க்கு தான் உன் மேல அன்பு இருக்கணும். இங்க மாறா எப்படி இருக்குன்னா, வாங்குறவன் ஆ தன்னால் பலன அனுபவிக்கிறவன் மேல அன்பா இருக்கான். இது இது வேற எந்த தொழில்லயுமே இருக்காது. இப்ப கடைக்காரர்ட்ட போய் நம்ம வாங்கணும்னா, கடைக்காரர் தான் நம்ம மேல இப்ப நம்மட்ட ரெகுலரா வாங்குறவருன்னு கடைக்காரர் தான் நம்ம மேல பாசமா இருப்பாரு. நம்ம ஈஸியா கடைய மாத்திட்டு போயிருவோம். ஆனா இங்க அப்படியே தலைகீழ என்னன்னா, நடிகன் மேல நடிகனை வாழ வைப்பவர்கள் ரொம்ப வெறித்தனமா இருக்காங்க. நடிகன் அவர்களை ஒரு ஹேர் அளவுக்கு கூட மதிக்க மாட்டேங்கிறான்றதுதான் இன்னைக்கு கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். நேத்து வந்திருக்கு. நான் கிரண் கோபால் எப்பயோ சொன்னதுதான். அந்த வேன்ல ஷூட்டிங் எடுத்திருக்காங்க கரூர்ல. ம். இது ம். இன்னைக்குதான் சிபிஐ விசாரிக்குதுன்னு நியூஸ் வருது. இது என்னைக்கு தெரிஞ்சுச்சு? ம். ஷூட்டிங் எடுத்திருக்கிறாரு. செத்தப்ப வரல. ஒவ்வொரு கூட்டத்திலயும் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆகுது. யாரையுமே போய் பார்க்கல. இப்படி கொஞ்சம் கூட மதிக்காத ஒருத்தன் மேல இவ்வளவு கிரேஸா இருந்தா, இது அன்புன்னு சொல்றது, அன்புங்கிற வார்த்தையவே அசிங்கப்படுத்துற மாரி இருக்கு. இது ஒரு விதமான மனநோய் மாரி தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப தீவிரமான மனநோயா இருக்கு. ஆனா என்ன, இவர்களுக்கு ஒரு 30 வயசு வரும். வாழ்க்கையோட நிதர்சனம் தெரியும். நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க முன்னாடி. இந்த சர்க்கார் படம் வந்தப்ப ஒரு ஒரு விஜய் ஃபேன் ரீல் எடுத்திருப்பான். இலவசமா குடுத்ததெல்லாம் தூக்கி போடுறேன்ட்டு, தூக்கி போடுற மாரி ரீல் எடுப்பான். லேப்டாப்ப தூக்கி போடுறப்ப, ஐயோ! உண்மையிலேயே உடைஞ்சிருமோன்னு பதறிட்டு போய் அத எடுப்பான். இந்த அறிவு இருக்குல்ல, இது ஒரு 30 வயசு இருக்கிறப்ப இன்னும் அதிகமாயிரும். ஐயோ! இப்ப இதுதான் நிதர்சனம்.
இதுதான் வந்து உண்மையான அரசியல். இவர்களாலதான் நம்ம வந்து பலன்கள் அனுப்பிக்கிறோம். இப்ப அப்பா அம்மா காசுல உட்கார்ந்துகிட்டு எந்த பொறுப்புமே இல்லாம காலேஜுக்கு போய்கிட்டு அப்பா அம்மா கிட்ட காசை வாங்கிட்டு அந்த காசை வச்சு வேற எதையாவது செலவழிச்சிட்டு இருக்கவர்களுக்கு அரசியல் புரிதலோ இல்ல யாரு நல்லது செஞ்சிருக்கிறாங்க யாரு பண்ணிருக்காங்கன்றது தெரியல. அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அவன்லாம் திருந்துவான். இப்படிதான் எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் இந்த இந்த இது வந்து ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி இவர்கள் வந்து வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது மனநோயாளின்னு சொல்றது, இல்ல தற்குறின்னு சொல்றது கொஞ்சம் கடுமையான விமர்சனமா உங்களுக்கு தோணலையா? இப்ப நம்ம வந்து ஒரு லீடர வந்து எப்படி ஜட்ஜ் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு லீடரோட ஒரு புது வரவ வந்து நம்ம எப்படி ஒரே தட்டுல வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ பார்க்கக்கூடிய நபர்கள், இல்ல ஓட்டு போடக்கூடிய பொதுமக்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவரையும், ஒரு புது வரவையும் எந்த அடிப்படையில வந்து ஒப்பிட்டு பார்க்கணும்? ஒரு அனுபவமாத தலைவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும். அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்காங்க. பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும். புது வரவுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது பெருசா இல்லன்னாலும், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அரசியல்ல அவங்க வந்து மக்கள் மீது முன்பு வைக்கக்கூடிய அந்த ப்ராமிசஸ் இருக்கு தெரியுமா? இங்க பெர்ஃபார்மன்ஸ்ன்னு நமக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. இங்க வெறும் ப்ராமிசஸ் தான் இருக்கு. அப்ப இந்த ப்ராமிசஸ் வந்து எந்த அளவுக்கு வேலிடா இருக்கு? இத இவங்களால நடைமுறைப்படுத்த முடியுமா? அதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறாங்களா? ஒரு ஃபார் உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா, விஜயுடைய இந்த திரை பிம்பம் அப்படிங்கிறத நீக்கிட்டு, ஒரு அரசியல்வாதியாக மட்டும் விஜயை பார்த்தால் அவர்கிட்ட என்ன இருக்கு? என்ன தகுதிகள் இருக்கு? ஒரு நல்ல அரசியல்வாதின்னு சொல்றதுக்கு ஒரு தெளிவு இருக்கா? ஒரு கிளாரிட்டி இருக்கா? நான் ஆட்சிக்கு வந்தா முதல் 100 நாட்கள்ல ஒரு 100 டேஸ் இலக்குன்னு வச்சு, இந்த 100 டேஸ்க்குள்ள ஒரு ஒரு முக்கியமான 3 விஷயங்கள், 5 விஷயங்கள் நான் சாதிக்க போறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கா? இதெல்லாம் வந்து இந்த தலைமுறை யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க ரொம்ப பெருந்தன்மையா வந்து விஜய் ஒரு அரசியல்வாதியா எடை போட சொல்றீங்க. அத விட்டுருங்க. விஜய் ஒரு மனிதனா எடை போடுங்க. நான் அரசியல்வாதிய விட்டுருங்க. அரசியல்வாதிகள்ல நல்லவர்கள் இருக்கலாம், கெட்டவர்கள் இருக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஏன் இந்த ரசிகர்களை வந்து இவ்வளவு கோவமா திட்ட வேண்டியிருக்கு? ஏன் விமர்சனத்தை தாண்டி அது வந்து தவறுதான். எப்படினாலுமே ஒருவரை அவருடைய சாய்ஸ வச்சு தற்கூறிங்கிறதோ, மனநோயாளிங்கிறதோ தப்புதான். இந்த கோவம் ஏன் வருதுன்னா, நம்மள அவைங்க வரம்பு மீறி நம்மை பேசுவதால நமக்கு அந்த கோபம் வருது. என்ன இருந்தாலும் அது வந்து தப்புதான்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இவர்கள் ஒருவனை தலைவராக அல்ல, ஒரு மனிதனாக கூட எடை போட தெரியல ஒருத்தனுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து ஏங்க கொஞ்சம் கூட ரெக்ரெட் இல்லைங்க. கொஞ்சம் கூட கில்ட் இல்லைங்க. கொஞ்சம் கூட ஹியூமானிட்டி இல்லைங்க. கொஞ்சம் கூட தன்னுடைய தன்னுடைய ரசிகன் தானே சாகுறான். தன்னுடைய ரசிகர் குடும்பம் தானே சாகுறான்னு கொஞ்சம் கூட இல்லைங்க. இவரை நீங்க வந்து நீங்க நீங்க ஒரு நண்பரா வச்சிருப்பீங்களா? குடும்ப நண்பரா வச்சிருப்பீங்களா? நீங்க யாரோவாவது வச்சிருப்பீங்களா? இப்படி எம்பத்தியே இல்லாத ஒரு கிரியேச்சர, அப்ப எம்பத்தியே இல்லாத ஒரு மனிதனை கொண்டு போய் நாங்க சிஎம்மா வைப்போம். அந்த நாடு நல்லா இருக்கும்னு ஒரு கூட்டம் நம்பிட்டு இருந்துச்சுன்னா, இது ரொம்ப தவறா ரொம்ப ரொம்ப ஏன்னா இது மாதிரி ஒரு அரசியலை நீங்க வந்து ஆதவ அர்ஜுனா எடுத்துக்கங்க. ஆதவ அர்ஜுனா பேசுவதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க நம்ம என்ன கிறுக்குத்தனமா பேசினாலும் முன்னாடி இருக்கிறவன் கை தட்டுவான்னு அந்த அளவுக்கு தெளிவா தெரியுது. நீங்க முட்டாள் ஆக்குறது ஒண்ணு, பேசி முட்டாள் ஆக்குறது ஒண்ணு. அத வந்து சீமான் பண்ணுவாரு. பேசி பேசி முட்டாள் ஆக்குறது. அது எவ்வளவு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இவரு இவங்க முட்டாள்தான் தெரிஞ்சுக்கிட்டே பேசுறது. நீங்க ஆதவர்ஜுனா பேசுவத சேனிட்டி இருக்கிற எவனுமே ஏத்துக்க மாட்டானுங்க. அவ்வளவு மோசமா பேசுறானுங்க. விஜயும் சரி, ஆதவர்ஜுனாவும் சரி, அந்த கட்சியில இருக்கிற எல்லாருமே. எல்லா கிராமத்துக்கும் போவேங்கிறான். எல்லா கிராமத்துக்கும் போகணும்னா 20 வருஷம் ஆகும்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்து போட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கிராமத்துக்கும் ஒருத்தன் போகணும்னா 20 வருஷம் ஆகும். இதை வந்து ஒருத்தன் வாக்குறுதியா கொடுக்குறான். அப்புறம் டேம போய் நான் செக் பண்ணுவேன். அடியில வந்து என்னமோ ஒரு கூகுள் பண்ணி ஒரு டேர்ம் என்னமோ ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள் ஏதோ ஒரு வெஹிக்கிள் டேர்ன் வந்துட்டு அந்த அந்த வெஹிக்கிள் அடியில போய் தண்ணிக்குள்ளேயே போய் தண்ணிக்குள்ள போனீங்கன்னா சரி நீ தண்ணிக்குள்ள போயிருவ. உனக்கு அதை பண்ண தெரியுமா? இன்ஜினியரா நீ? சயின்டிஸ்டா நீ டேம்ல என்ன பிரச்சனைன்னு உனக்கு எப்படி தெரியும்? பைத்தியமா நீயா போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவியா? இப்ப பொங்கலை சாப்பிட்டு பார்த்தா உப்பு இருக்கா இது இருக்கான்னு பார்க்க முடியும். டேம் எப்படி நீ இன்ஸ்பெக்ட் பண்ணுவ? ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கை தட்டுறான். அப்ப ஒரு ஒரு கூட்டம் முட்டாள் என்பதாலேயே அதை என்ன வேணா செய்யலாம். நீங்க அவரோட பர்சனல் மேட்டரை அவரை வந்து ஹேண்டில் பண்றத பாருங்க. நீங்க எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை மட்டுப்படுத்தவோ இல்ல நான் இதுல வந்து தவறு பண்ணிட்டேன் திருந்தவோ இல்ல. இன்னும் திமிரு நீ என்ன இப்படி சொல்றியா நான் இன்னும் அதிகமா மோசமா நடந்து காட்டுறேன் பாருங்கிறத ஒரு மனிதனாகவே என்னால அவரை வந்து ஏத்துக்க முடியலங்கிறதான் பிரச்சனை. என்னால மட்டும் இல்ல அறிவுள்ள யாருமே அவரை ஒரு மனிதனாகவே ஏத்துக்க முடியாதப்ப நீங்க தலைவர் அரசியல்வாதி எல்லாம் போனா எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு மோசமான ஒரு கட்சி மோசமான ஒரு தலைமை மோசமான ஒரு உப தலைமைகளை வந்து நம்ம பார்த்ததே கிடையாது.
ஆனா அப்படிப்பட்ட ஒரு பயஸ் வந்து எல்லா கட்சி தொண்டர்கள் கிட்டயும் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க வந்து அ ம தாவேகா தொண்டர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா, அவரோட பர்சனல் லைஃப்ங்க. அவருடைய பர்சனல் சாய்ஸ். அதுக்கும் அவருடைய அரசியல் வருகைக்கும் என்ன சம்மந்தம்? அதற்கும் அவர் குடுக்கக்கூடிய ஆட்சிக்கோ, இல்ல திட்டத்துக்கோ என்ன சம்மந்தம்? அவர் அரசியல்ல என்ன பண்ண போறாருங்கிறத மட்டும் பாருங்க. அவர் பர்சனல் லைஃப்ப வச்சு ஏன் ஜட்ஜ் பண்றீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விய வைக்கிறாங்க. அதே தாவேகா தொண்டர்கள் மற்ற அரசியல் கட்சிகளை சார்ந்த அந்த தலைவர்களுடைய சொந்த வாழ்க்கைய விமர்சனம் பண்ணும்பொழுது, அந்த கட்சி தொண்டர்களும் அத வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது யூனிவர்சல் ஒரு பினாமினானா இருக்கு. இது ஸ்பெசிபிக் டூ தாவேகா அப்டின்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? நீங்க ஒரு விஷயம், இந்த தாவேகா தொண்டர்கள் வந்து எப்படின்னா, காரணம் இருப்பதால சப்போர்ட் பண்றவங்க கிடையாது. சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காரணத்தை தூக்கிக் கொண்டு வர்றவங்க. நீங்க பெர்சனல் இஷ்யூஸ்ன்றது எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு. ஏன் கிளின்டன் பார்த்தோம் நம்மலாம் முன்னாடி அந்த வயசுல வந்து கிளின்டன் விவகாரத்த பார்த்தோம். எல்லாருக்குமே அத விடவா மோசம் விஜய்க்கு நடந்தது? இல்ல. ஆனால் ஹவ் யூ டீல் வித் யுவர் பெர்சனல் இஷ்யூஸ். ஒரு பெர்சனல் இஷ்யூவ உன்னால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பொதுவெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா, தட் இஸ் நோ மோர் எ பெர்சனல் இஷ்யூ. நீங்க சீமான் விஜயலட்சுமி விவகாரம் இருக்கு. அத பெர்சனல் இஷ்யூன்னு கடந்து போக முடியாது. விஜயலட்சுமி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப இது பொதுவெளியில விவாதிக்கப்படும். நீங்க அது கூட என்ன ஏமாத்திட்டாரு கல்யாணம் இது இது என்டையர்லி வேற. அத சீமான் வந்து மறுக்கிறாரு. இது ஒரு சண்டை. இத கூட நம்ம பெர்சனல் இஷ்யூன்னு விட்டுறலாம். பட் இங்க டொமஸ்டிக் அபியூஸ் நடந்திருக்குங்கிறாங்க. குழந்தைகள இது பண்ணியிருக்கிறாங்கன்றாங்க. இவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கும்போது, அது அவரோட பெர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பெர்சனலா திட்டுவான். இத வந்து விட்டுருங்க. ஆனால் அதான் சொல்றேன். ஹவ் எ லீடர் டீல்ஸ் வித் திஸ் பெர்சனல் இஷ்யூ இருக்குல்ல. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல பார்த்திருக்கிறீங்களா இத? இப்படி டீல் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஒர்த் இல்லன்னு ஒரு தலைமை பேசி, ஒர்த் இல்லன்னா என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள செட் பண்ற நீ? நீ பெர்சனலா ஒருத்தி அதெல்லாம் நான் வரல. அது உன்னோட சாய்ஸ். அது நீ என்ன வேணா பண்ணிக்க. ஆனால் ஒர்த் இல்ல. ஒரு 25 வருஷ குடும்ப வாழ்க்கை. அது உனக்கு புடிக்கல என்னவோ ஒர்த் இல்லன்னு சொன்னீன்னா, என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள நீ செட் பண்ற? அது மட்டும் இல்ல. இது வரைக்குங்க நீங்க அஜித், விஜய் எவ்வளவோ நடிகர்கள் இருக்கிறாங்க. அ ஒரு நாளாவது விஜய் அந்த மேடையில ஏறி தன்னுடைய ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாரா? எவ்வளவு எவ்வளவு சாவு நடக்குது. பின்னாடி வராதீங்கன்னு மேடையில சொல்லியிருக்கானா? இதுவரைக்கும் குடும்பத்த பாருங்க. இத இது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு அறிவுரை குடுத்திருக்கிறார். ஏன்னா, அவருக்கு அது விருப்பம் இல்ல. அவர்கள் இப்படி இருப்பதைத்தான் விஜய் விரும்புகிறார். அதுல அவருக்கு வந்து ஒரு ஹை கிடைக்குது. ம், அப்ப ம். இத இத விஜய்க்கு பெர்சனல் இஷ்யூ வந்ததுனால யாரும் வந்து விஜய இது பண்ணல. அவர் அதை எப்படி கையாண்டார்? இன்னும் மோசமா தப்பு பண்ணிட்டே போறாரு. அடுத்த நாள் மேடையில சொல்றாரு, ஒர்த் இல்லன்னா என்ன அர்த்தம்? இது என்ன விதமான ஒருத்தர வேணும்னே இந்த சாடிஸ்டிக்கா துன்புறுத்திட்டே இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தை வரும். நீ வந்து வெளிப்படையா இது பண்றியா? நான் உன்னை இன்னும் வந்து ஹர்ட் பண்றேன் பாருங்க பண்றது. இது வந்து ஒரு விதமான ஒரு இல்ல நார்சிச அது வேற மனநிலை விதமா பார்க்கலாம் பார்க்கணும். இல்லையா? இப்ப ரசிகர்கள் பார்க்குற மாரி பார்க்கலாம் இல்லையா? உங்களுக்கெல்லாம் தான் இது ஒரு பிரச்சனை. நீங்கல்லாம் தான் இன்னமும் அத பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நான் அத கடந்து வந்துட்டேன். பாருங்க, ஆமா, இந்த குறிப்பிட்ட நடிகையோட நீங்க என்ன இணைச்சு பேசுனீங்க. நான் வந்து அவங்கள வெளிப்படையா ஒரு ஃபங்ஷனுக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இதுதான் என் வாழ்க்கை. ஐ அம் அன் ஓப்பன் புக் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நீங்க இதுல விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்கு? அப்படின்னு அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வச்சுட்டு அவர் கடந்து போறாரு அப்படின்னு பார்க்க முடியாதா? நீங்க இப்ப அழகா அத பேசுறீங்கல்ல. இப்போ ஒரு கருத்து இருக்குல்ல. அழகா பேசுறீங்கல்ல. யாரையுமே ஹர்ட் பண்ணாம சொன்னீங்கல்ல. இத ஏன் அவர்னால சொல்ல முடியல? இவ்வளவு அழகா சொல்லியிருக்கலாமே இத. இப்ப டாக்டர் ஷர்மிளா சொன்ன மாதிரி, விஜய் அழகா சொல்லியிருக்கலாமே மேடையில. அது என்னோட பெர்சனல் தம்பி. அத போட்டிருக்கிறாங்க. எங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அத நாங்க தீர்த்துக்கிறோம். நீங்க உங்களோட இத பாருங்க. நம்ம அரசியல பாருங்கன்னு சொன்னா உனக்கு யாரு எல்லாருமே சரி அது அப்படியே கடந்து போயிருப்போமே. யுவர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், யுவர் சாய்ஸ் ஆஃப் ஆக்ஷன். நீ வந்து ஒர்த் இல்லன்னு எதுக்கு சொல்ற? என்ன என்ன மாசா இருக்கா ஒர்த் இல்லன்னு சொல்றது? அசிங்கமா இல்ல உனக்கு? உன் வாழ்க்கை 25 வருஷ வாழ்க்கைய ஒர்த் இல்லன்னு நீயே சொன்னீன்னா, நீ என்ன மனுஷனா நீ? அதுவும் போக இன்னொரு விஷயம் விஜய பத்தி நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, கன்டினியூஸா தனக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் இன்னொருத்தர் மேல பழிய போட்டுக்கிட்டே இருக்கிறது. நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இது வந்து டெமோக்ரஸில ஒர்க் அவுட்டே ஆகாது. இப்போ திமுக 5 வருஷம் இருக்கு. திமுக எவ்வளவோ வாக்குறுதிகள குடுக்குது. இப்ப இந்த வாக்குறுதி நிறைவேத்தினியா, அந்த வாக்குறுதிய நிறைவேத்தினியான்னு எதிர்க்கட்சிகள் கேட்கும் பொழுது, ஆமா இத நிறைவேத்திருக்கோம். இத இப்ப பண்ணுவோம்னு தான் சொல்றாங்களே தவிர, ஒரு முறை கூட ஒன்றிய அரசால நாங்க இத நிறைவேத்த முடியாம போச்சு. அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பதற்கான எல்லா உரிமையும் இருந்தும், உண்மையும் இருந்தும், திமுக அத சொல்லவே இல்ல. அப்ப ஒருத்தன் ஆனா இந்த இந்த சைடு எடுத்துக்கங்க. கரூரா செந்தில் பாலாஜி மேல போடு. உன் பெர்சனல் டைவர்ஸ் மேட்டரா திமுக மேல போடு. ஆதவர்ஜுனா மேடையில பேசுறான். குடும்பத்த வந்து திமுக தான் பிரிச்சுட்டாங்கன்னு பேசுறான். அப்புறம் நீ என்ன பண்ண போற? நாளைக்கு நீ ஆட்சிக்கே வந்தா என்ன பண்ணுவ?
எல்லாத்துக்கும் யாரையாவது போடுவ. ட்ரம்ப் மேல போடுவ, இது மேல போடுவ, அவன் மேல போடுவ. என்னத்தையாவது காரணம் சொல்லிட்டு போ. அதான் நான் சொல்றேனே, இவர்களுக்கு வந்து அரசியல் கட்சி நடத்த தெரியல. இந்த கும்பலை மட்டுமே நம்பி நம்ம என்ன சொன்னாலும் பிலீவ் பண்ணுவாங்க. நீ எப்படி சினிமால 1000 பேரை நம்ம அடிச்சாலும் நம்புவானோ, அது மாதிரி அரசியல்ல நம்ம என்ன பேசினாலும் நம்புவான். என்ன சொன்னாலும் சப்போர்ட் பண்ணுவான். நீங்க அந்த அன்னைக்கு அந்த பர்சனல் விவகாரம் டிவோர்ஸ் இது வந்தப்ப விஜய் ரசிகர் எல்லாம் கொந்தளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப என்னோட நண்பர்கள் கூட சொன்னாங்க, எங்க இவங்க எல்லாம் வந்து மாறிட்டாங்க போலங்க. அப்படிலாம் இல்லைங்க, டினையல்ல இருக்காங்க. 2 நாள்ல அக்செப்டன்ஸ்க்கு வந்துருவாங்க. அப்புறம் வந்து அவர் மேல மறுபடியும் இது போயிடும், மறுபடியும் ஆரம்பிப்பாங்க பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தனோட அந்த டோன் மாறிக்கிட்டே வருது. முதல்ல இப்படி பண்ணிட்டியா, துரோகம் பண்ண, அடுத்து வந்து ஆமா அவரோட பர்சனல் தானே, அடுத்து வந்து எங்க அண்ணன் என்ன வேணா பண்ண, இப்படியே மாறிடும். இவங்க வந்து அப்படியே சீசன் செய்யப்பட்டிருக்கிறார். இவர்களால் அதை தாண்டி யோசிப்பதற்கான ஒரு தன்மையே இல்லாம போயிருச்சு. ஆனா நமக்கு ஒரு அவமானம் என்னன்னா, இப்படி ஒரு சமூகம் தமிழ்நாட்டுல இருக்கிறதை வந்து ரொம்ப நான் தமிழ்நாட்டுக்கான ஒரு அவமானமா நான் சார் பாக்குறேன். அதுக்கு வந்து தமிழ் சமூகமும் ஒரு காரணம் இல்லையா? கண்டிப்பா. இப்படிப்பட்ட ஆமா. குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்ல திமுக, அதிமுக ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அரசியல் வரலாறு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. இருந்தும் இப்படி ஒரு சமூகம் இருக்குன்னா, அதுக்கு முக்கியமான 2 காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சினிமா, இன்னொன்னு வந்து சோசியல் மீடியா. சினிமால வந்து என்ன மாதிரியான ஒரு ஹீரோ இமேஜ் கட்டமைக்கப்படுதோ, நிஜ வாழ்க்கையிலயும் அந்த மனிதர் அப்படித்தான் இருப்பாரு அப்படிங்கிற மாரி ஒரு ஃபேண்டசிக்கும், ரியாலிட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ வந்து நாம எங்கேயோ ப்ளர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு சோசியல் மீடியால கூட விஜய்க்கு ஒரு ம ம ம ஒரு மாற்றம் வேணும். அதற்காக விஜய் வரணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகம் பார்க்கக்கூடிய சோசியல் மீடியால நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரீல்ஸ் மூலமாக, இன்ஃப்ளூயன்சர் வீடியோஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு நரேட்டிவ் ஒண்ணு கட்டமைக்கப்படுது. உதாரணமா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? அ எது நடந்தாலும் அதுக்கு வந்து திமுக காரணம், இல்ல ஒன்றிய அரசு காரணம் அப்படின்னு பொதுவாகவே தாவேகாவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அது சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், காமன் ஃபேக்டர் ஒண்ணு என்னால நான் இன்டராக்ட் பண்ணும்போது பார்க்க முடிஞ்சது. விஜய் மேல இருக்கக்கூடிய ஒரு சிம்பத்தி. பாவங்க! அவர வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாரு? ஒரு சினிமால இருந்து அரசியலுக்கு வரணும்னு தானே நெனச்சாரு. அதுக்காக இப்படியா வந்து அவர வந்து டார்கெட் பண்ணி எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு. விமர்சனத்துக்கும், சிம்பத்திக்கும் தேர் இஸ் a லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இல்ல சார். அதுவே இவங்களால புரிஞ்சுக்க முடியலையா? அந்த அடிப்படையே நாம வந்து விமர்சனம் பண்றோம்னா, அவர அக்கவுண்டபிள் ஆக்கணும். உங்களுடைய செயலுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக விமர்சனம் பண்றோமே தவிர, ஒரு தனி மனித காழ்ப்புணர்ச்சியோ, ஒரு வெறுப்போட நம்ம விமர்சனம் பண்றதில்ல. பட் அந்த லைனே அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு எல்லாருக்குமே விஜய் மேல ஒரு சிம்பத்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது ஒரு தவறான சிம்பத்தி. இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, குற்றம் செஞ்சாங்க, ஊழல் செஞ்சாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க, தண்டனை குடுத்தாங்க. ஆனா அதுக்கு ஒரு சிம்பத்தி மக்கள்ட்ட வருது. இது இது வந்து காலங்காலமா இருக்கிற சிம்பத்தி தான். தவறு செய்தவன் மேலேயே ஒரு சிம்பத்தி வந்துரும். நீங்க நெறைய நம்ம கேட்போம். ஏன் இவங்கள அரெஸ்ட் பண்ணல, அவங்கள அரெஸ்ட் பண்ணல, நம்ம கூட தளபதிய கேட்போம். ஐ மீன் நம்ம இவர சிஎம்ம கேட்போம், இத கேட்போம். அரசியல்ல பொது சமூகத்தின் மனநிலையும் இதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. இங்க வந்து ஒருத்தன அரெஸ்ட் பண்ணா, இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, என் பக்கத்து வீடு, நெய்பர்ஹுட் எல்லாமே வந்து என் மேல உடனே ட்ரையல் வச்சுரும். உடனே அவன் வந்து ரொம்ப மோசமானவன். ஆனாலும் ஒரு அரசியல் தலைவரையோ, இல்ல நெறைய பேரின் அபிமானத்தை சம்பாரிச்ச ஒருவரை அரெஸ்ட் பண்ணும்போது, அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கும்போது, அது வந்து சிம்பத்தியா மாறிருது. இது ஒரு சாபக்கேடா நான் பார்க்கிறேன். பொது சமூகத்தின் ஒரு சாபக்கேடா பார்க்கிறேன். ஜெயலலிதால தொடர்ந்துச்சு. ஜெயலலிதாக்கு நடந்தது. அடுத்து இப்ப விஜய்க்கு வந்து அவர் தப்பு தான். யாராவது செஞ்சாங்களா? திமுக தலைவர் என்ன சொன்னாரு? முதல்வர் என்ன சொன்னாரு? தன் ரசிகர்கள் இறப்பத, தன்னுடைய தொண்டர்கள் இறப்பத எந்த தலைவருமே விரும்ப மாட்டாங்கன்னு அவ்வளவு பெருந்தன்மையா ஒரு மனுஷர் சொல்றாரு. நீ மேடையில என்ன சொல்ற? அ ஏன் போட்டு அவரையே குறை சொல்ற? அவ்வளவு கேவலமான ஒரு மனிதன். தான் செய்த தவறுகளுக்கு அவன நம்ம கண்டிச்சா எல்லாரும் கார்னர் பண்றாங்கன்றது ஒரு ரொம்ப மோசமான மனநிலையா நான் பார்க்கிறேன். அதுவும் போக இவங்க எப்படின்னா, நீ இப்போ இந்த நம்ம வீட்ல யாராவது நம்ம ரொம்ப பைத்தியக்காரத்தனமா அன்பு வச்சுக்கிறப்ப, அவங்கள யாராவது குறை சொன்னா கூட நம்ம பாதுகாப்போம்ல. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் இந்த சிம்பத்தி அ உருவாகுது. இந்த சிம்பத்திய தான் விஜய் வந்து தன்னுடைய முதலீடாகவே வச்சு, மேலும் மேலும் தன்னோட சைக்கோத்தனத்த பண்ணிட்டே போறாரு. நீங்க சிபிஐக்கு எதுக்கு போன? ஏதாவது உன் மேல பொய் வழக்கு போட்டு ஏதாவது இதுக்கு போனியா? இல்ல வேற ஏதாவது சாதிச்சுட்டு போனியா? இல்லன்னா பிரசிடென்ட் அவார்டு வாங்கிட்டு வந்தியா? எதுக்கு வெளிய வந்து கை காட்டுற? நீ என்ன சாதிச்ச இங்க? உன்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? கடைசியில பார்த்தா என்ன கேட்டிருக்காங்க? ஷூட்டிங் எடுத்திருக்கியே, இத்தன பேர கூப்பிட்டு பாவம் அப்பாவிகள வச்சு ஷூட்டிங் எடுத்திருக்கியேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏன் வெளிய வந்தோனே கை காட்டிட்டு வர்ற? அதுக்கு ஆதவ அர்ஜுனா வேற பில்டப் குடுக்குறான். எலக்ஷன் அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு ஆரம்பிப்போமா அப்படின்னு எந்திரிச்சு என்ன அங்க இருக்க டெல்லியில இருக்கவன்லாம் ஓட்டு போட போறாங்க நமக்கு. பைத்தியமாடா நீங்கலாம்? இத பார்க்கும்போது எவ்வளவு மக்கள முட்டாளாக்க மக்கள்
இப்ப நம்மளுடைய தமிழ் நீங்க ஒருத்தர் நம்ம தற்கொலையும் திட்டுறோம், ஒருத்தர் நம்ம மனநோயாளியும் திட்டுறோம். அவன் எல்லாம் யாரு? நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? திமுக கொடுத்த பஸ் பாஸ வச்சுதான் பஸ்ல போயிட்டு இருப்பான். முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வந்து திமுக தான் கொடுத்திருக்கும். அத வச்சுதான் படிச்சுட்டு இருப்பான். கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல மட்டும்தான் கலைஞர் கொண்டு வந்தாரு. அத வச்சுதான் படிச்சுட்டு இருப்பான். இன்னைக்கு முதல்வர் அவ்வளவு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு. நான் முதல்வன். அதுல வந்து படிச்சுட்டு இருப்பான். அதனால பயனடைஞ்சிட்டு இருப்பான். ஆனா அந்த பிள்ளைங்கள எல்லாத்தையும் முட்டாளா நினைச்சிட்டு இது இது ஏன் இவ்வளவு பர்சனலா விஜய் மேல கோவம் வருதுன்னா, விஜய் தான் நம்ம அந்நியமா பார்க்க முடியுதே தவிர, இங்க நின்னு சாகுறான்ல, இங்க நின்னு சாகுறவன், விஜயை போய் பார்க்க வர்றவன் எல்லாம் யாரு? நம்ம தமிழர்கள் தானே, வீட்டு பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்க தானே. கலைஞரும் தளபதியும் படிக்கணும், நல்ல நிலைக்கு வரணும்னு ஆசைப்பட்ட பிள்ளைங்கள தானே இப்படி ஒருத்தன் வந்து ஆடு போல. எனக்கு ஒரே ஒரு கதை தான். அந்த ஒருத்தன் வந்து ஃப்ளூட் ஊதி எலிய ஃபுல்லா கூட்டிட்டு போவான்ல, அது அது அப்படியே அதைதான் விஜய் வந்து பச்சையாக தன்னுடைய ரசிகர்களை வச்சு பண்ணிட்டு இருக்கிறாருன்றத தவிர வேற ஒண்ணுமே உதாரணம் எனக்கு தோணல. ஓகே. ஆ ஒரு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள், அது விஜய் ரசிகர்கள் ஆகட்டும், இல்ல பொது அ இர இளைஞர்கள் ஆகட்டும், ஜென்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ்க்கு ஒரு நண்பனாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா, நீங்க நெறைய வந்து திராவிட பாசறைகள் நடத்திருக்கீங்க. நெறைய இந்த மாரி பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் புரோகிராம்ஸ் நடத்திருக்கீங்க. அரசியல் மயப்படணும் இந்த தலைமுறை அப்படிங்கிறதுக்காக நீங்க நெறைய மேடைகள்ல வந்து நீங்க பேசியிருக்கிறீங்க. இந்த தேர்தலை இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலுடைய முடிவுகள் தமிழ்நாடை எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நேர்மறையா போச்சுன்னா பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ நம்மளை அடுத்த 5 வருடங்கள் வழிநடத்த ஒரு தலைவர நாம என்னென்ன அடிப்படையில தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன சொல்லுங்க? இந்த இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு ஃபர்ஸ்ட் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து மாற்றம், சேஞ்ச். இப்ப சேஞ்ச் வந்து எப்பயுமே கெட்டது கிடையாது. அதே மாரி எப்பயுமே நல்லதும் கிடையாது. இப்ப காங்கிரஸ்ல இருந்து அண்ணா ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றாரு. காமராஜர்ல இருந்து அண்ணா ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றாருன்னா, காமராஜர் பேடுன்னு அர்த்தம் இல்ல. காமராஜர் வாஸ் குட், பட் ஹி வாஸ் நாட் எனஃப். காமராஜர்னால பச்சை தமிழர்னு பெரியாரால போற்றப்பட்ட காமராஜர்னால தமிழ்நாடுக்கு பேர் வைக்க முடியல. பிகாஸ் ஹி வாஸ் இன்க்ளைன் டு ஹிஸ் நேஷனல் பார்ட்டி. அதுல இருந்து அவருக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த காமராஜர் செய்த நன்மைகள் எல்லாம் ஒரு பக்கம் புகழ்ந்து கொண்டு சென்னை மாநகராட்சியை கைப்பற்ற உடனே காமராஜருக்கு செலவு வச்சதுதான் திமுக செஞ்ச முதல் வேலை. அவருக்கு நாங்க மாற்றா வரணும். இதுதான் ஆக்கப்பூர்வமான மாற்றம். அதற்கு திமுக தலைவர்கள் முன் வச்சது, ஊர் ஊரா பேசினது, செஞ்சது, தன்னுடைய தொண்டர்களை வழிநடத்தியது. முதல்ல தேர்தலில் நிக்கலாமா இல்லையா என்பதை கூட ஜனநாயக முறையில தன்னுடைய மாநாட்டுக்கு வந்த தொண்டர்கள் கிட்ட வாக்கெடுப்பு நடத்துறாரு அண்ணா. அப்ப இதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம். அப்ப காமராஜர்ல இருந்து ஒரு அண்ணாவாக உன்னுடைய மாற்றம் வந்துச்சுன்னா அது ஆக்கப்பூர்வமான மாற்றம். இப்ப காமராஜர்ல இருந்து எடப்பாடி வந்துச்சுன்னா அது ஆக்கப்பூர்வமான மாற்றமா? சரி, இன்னும் 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 வந்து எளிமையா சொல்லலாம். எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ட்டு நீ காலேஜ்ல இருந்து +2 போவியா திருப்பி? இல்ல +2ல இருந்து 10th போய் சேருவியா? அடுத்தடுத்த கட்டம் தானே எவல்யூஷன். நம்ம என்ன குரங்கா இருந்து மனுஷனா மாறினதுனால தானே பரிணாம வளர்ச்சி. அப்ப அரசியலும் இதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்ப திமுக செய்ததை விட யாராவது நல்லா செய்வாங்க என்பதை ஆதாரபூர்வமாக அவர் உனக்கு நிரூபித்திருக்கிறார். தன்னுடைய பேச்சால், செயலால், நடத்தையால், அரசியல் அறிவால் உன்னை நம்ப வைக்கிறார் அப்படின்னா நீ தாராளமா போ. ஆனா இங்க இருக்கிறவன் எல்லாம் என்ன பண்றான்? நீ இப்ப மனுஷனா இருக்க, வா உன்னை குரங்கு ஆக்குறேன் திருப்பின்னு சொல்லி கேட்பதை வந்து ஒரு மாற்றம், சேஞ்ச். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு வந்து இது வந்து விளையாட்டு கிடையாது. இப்ப ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுவோம். அந்த பையன் வந்து ஒரு ஒரு ஓவர் பால் போட்டும்பான்னு எவனோ ஒரு பயணத்துக்கு போடுவான். அதனால யாருக்கும் நஷ்டம் இல்ல. ஆனா ஒரு 5 வருஷம் நீ தவறான ஆள்கிட்ட அதுவும் இப்ப பாஜக நேத்து ஒண்ணும் இல்ல, ஒரு சிம்பிளா சொல்றேன். லோக்சபா ஸ்பீக்கர் வந்து எம்பிகளுக்கு எல்லாம் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். எம்பிங்கிறவங்க எல்லா ஸ்டேட்ல இருந்து இருப்பாங்க. அவ்வளவு எம்பிகளுக்கும் எம்பி பேர் அட்ரஸ் முதற்கொண்டு ஹிந்தியில இருக்கு அந்த கடிதம். ஒரு எம்பினாலையும் அந்த லெட்டரை படிக்க முடியாது. We are not dealing with individuals who have mental illness. We are dealing with a government who has mental illness. ஒன்றிய அரசு என்பது ஒரு மிகப்பெரிய மனநோய் இருக்கு. அதாவது ஆதிக்க மனநோய், பாசிச மனநோய் இருக்கு. நீ இப்ப ஒரு 5 வருஷத்தை விளையாட்டா ஒருத்தர் கொடுத்து பாப்பன்னு கொடுத்தீங்கன்னா நீ 50 வருஷம் பின்னோக்கி போயிருவ. எல்லாமே வந்துடும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணினா என்ன? குஜராத் ஆட்சி, உத்தரப்பிரதேச ஆட்சி, யோகி ஆதித்யநாத் மாதிரி தமிழ்நாடு வரணுமா? யோகி ஆதித்யநாத் சும்மா இங்க டூர் வந்தப்ப நீ எவ்வளவு மீம் போட்ட?
பிரிட்ஜ்னா அவருக்கு தெரியாது, ஹாஸ்பிட்டல்னா தெரியாது. நீ தானே மீன் போட்ட. அப்ப நீயே இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் மாதிரி அறிவே இல்லாத ஒருத்தர் ஆட்சி கொண்டு வரது மாற்றம்னு நீ எப்படி பேச முடியும்? அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நீட்டுக்கு எதிரானதா? நீட்டுக்கு ஆதரவானது. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது எல்லாரும் படிப்பதற்கு ஆதரவானதா? இல்ல. விஸ்வகர்மா திட்டம், குலக்கல்வி திட்டத்துக்கு ஆதரவானது. மும்மொழி திட்டத்துக்கு ஆதரவானது. இது 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 வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வளர்ச்சினா என்ன? அரசியல்னா என்ன? என்ன பண்ணணும்? எதுவுமே தெரியாம ஒரு கூட்டம். அப்ப இவங்களை எப்படி நீங்க மாற்றமா எடுத்துக்குவீங்க? இப்ப திமுகவை விட நான் சொல்றேன். நான் இன்னைக்கு உறுதியா சொல்றேன். திமுகவை விட இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். முதல்வரை விட இன்னும் சிறப்பாக இப்போதைய முதல்வரை விட இன்னும் சிறப்பாக முடியும்னு என்ன யாராவது கன்வின்ஸ் பண்ணா நிச்சயமா நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன். ஆனா கண்ணுக்கு எட்டுன தொலைவு வரைக்கும் இல்ல. இன்னைக்கு இந்தியாவை யாரை நம்பி இருக்கிறது? யாரை ரோல் மாடலா பாக்குது? இந்தியாவில் இருக்கிற பாசிசத்துக்கு எதிரான அனைவரும் திரும்பி பார்ப்பது மு.க. ஸ்டாலின் அவர்களை. நீங்க ஏன் உத்தவ் தாக்கரே சொல்றாரு? மு.க. ஸ்டாலின் வந்து இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்கணும்னு உத்தவ் தாக்கரே ஏன் சொல்றாரு? மராத்தி தானே அவரு, தமிழர் அவரு, ஏன் சொல்றாரு? பிகாஸ் இந்த பாசிசத்தை எதிர்ப்பதற்கான ஒரே தலைவர் இன்னைக்கு இந்தியால வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இன்னைக்கு வந்து இவரு சொல்றாரு, திருமாவளவன் சொல்றாரு, கூட்டணி நாங்க வந்து பெருசாலாம் வற்புறுத்த மாட்டோம். ஏன்? அவருக்கு என்ன வேற இடத்துக்கு போனா சீட்டு கிடைக்காதா? வேற கூட்டணிக்கு போனா இன்னும் 10 சீட் சேர்த்து கொடுக்க மாட்டாங்களா? அவருக்கு தெரியும் இந்த கூட்டணி தான், இந்த கூட்டணியுடைய வலுதான், இந்த கூட்டணியினுடைய ஒற்றுமை தான் இந்தியாவை சூழ்ந்து இருக்கக்கூடிய பாசிசத்துக்கு எதிரானது. அப்ப நமக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைட்டர் கிடைச்சிருக்கிறாரு. நீ நின்று டிஃபெண்டர் கிடைச்சிருக்கிறாரு. அவர் வர்ற கார் மட்டும் டிஃபெண்டர் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய டிஃபெண்டர் அவரு. அவருக்கு மாற்றா நீ யார கொண்டு வர? எதற்கெடுத்தாலும் அடுத்த மேல பழிய போட்டு ஒளிஞ்சிருக்கிறவனையா? பனையூர்லயே வாழ்றவனையா? ஆம வந்து தன்னுடைய தலையை கூடுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறவனையா? அப்ப மாற்றம் என்பது மேல் நோக்கி இருக்கணும், முன்னோக்கி இருக்கணும், பின்னோக்கி இருக்கக்கூடாது என்பதுதான் திருப்பி 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 இந்த இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியது. இன்னொன்னு சொல்றேன், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்பாட்ட ஃபிளா இருக்கு, அம்மாட்ட ஃபிளா இருக்கு, நம்மளுடைய குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, காலேஜ்ல எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு. மனிதர்களே இயல்புல ஃபிளா உள்ளவங்கதான். அப்பழுக்கற்ற ஒரு சிஸ்டம், அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சிங்கிறது கனவு. அது கிடைக்கவே கிடைக்காது. நீ டிஸ்டோபியா உனக்கு உட்டோப்பியாவை ஒருத்தன் பிராமிஸ் பண்றான், மோடி மாறினா உனக்கு அவன் டிஸ்டோபியாவை கொடுக்க போறான்னு அர்த்தம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம், திமுக ஆட்சியில பிரச்சனை இருக்கா? இருக்கு. ஏன்னா அவ்வளவு திட்டங்கள் போடுறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்றப்ப பிரச்சனை வரும். அதிமுக ஆட்சியில பிரச்சனை கம்மியா வரும். ஏன்னா ஒரு பார்க்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா திமுக அதை வந்து சரி செய்யும். அதிமுக என்ன தெரியுமா பண்ணுவான்? ஈஸியா பார்க்க மூடிட்டு போயிடுவான். பார்க் இருந்தா தானே பிரச்சனை வரும். பார்க் இருந்தா தானே அந்த வாட்ச்மேன் ஏதாவது ஒண்ணு பண்ணுவான், வீடியோ எடுத்து போடுவேன். பார்க்கே இல்லைன்னா திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாதானே வந்து எக்ஸிகியூஷன்ல பிரச்சனை வரும். அங்க யாராவது அதிகாரி பிரச்சனை பண்ணுவான், நீங்க வந்து குற்றம் சொல்ல முடியும். திட்டமே இல்லைன்னா இதுதான் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். நீங்க திமுக திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டே இருக்கும், பிரச்சனை வரும், ஃபீட்பேக் வரும், சரி பண்ணுவாங்க. இதுதான் ஒரு கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்னா இப்படிதான் நடக்கும். எல்லாம் அப்படியே இந்த ஒரு இதுல வந்து ஹாரி பாட்டர் மாதிரி இதை வச்ச உடனே பனையூர்ல இருந்து எல்லாத்தையும் மாத்த முடியாது. அப்படி மாத்தணும்னு சொன்னா அது அவன் உன்னை முட்டாளாகிறான். இதுதான் நான் எல்லா இளைஞர்களுக்கும், குறிப்பாக திமுக இளைஞர்கள் மட்டும் இல்ல, எல்லா இளைஞர்களுக்குமே சொல்லி கொண்டிருப்பது. டெமோக்ரஸிய புரிஞ்சுக்கங்க. ஜனநாயகம் என்பது அப்பழுக்கற்ற ஆட்சி என்றது கிடைக்கவே கிடைக்காது. இருப்பதில் சிறந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கலன்னா எவன் வரவே கூடாதோ அதை முடிவு பண்ணி அவனை யார் எதிர்ப்பார் என்பவருக்கு வாக்களிங்க. உனக்கு ஒண்ணு யாரு ஜெயிக்கணும்னு உன்னால வாக்களிக்க முடியலன்னா யாரு தோக்கணும்னு உனக்கு தெரியும்ல, அவரை யார் தோக்கடிப்பாரோ அவங்களுக்கு வாக்களிங்க. நீங்க 2 விதமா பார்த்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு திமுகவை தவிர ஒரு நல்ல ஆட்சியை மறுபடியும் கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியாதுன்னு நான் இளைஞர்கிட்ட திருப்பி திருப்பி சொல்ற ஒரு விஷயம். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின்.